இந்த நாளில் குருத்தோலை ஞாயிறை உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். வேதத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்திலிருந்து 1வது வசனம் முதல் அதனுடைய 13வது 14வது வசனம் வரை ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரிப்பதற்கு முன்பதாக 5 நாட்களுக்கு முன்பதாக அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, பவனி வருகிறார். அதாவது இயேசு சிலுவையில் மரிப்பதற்கு 1 வாரத்திற்கு முன்பாக என்ன செய்கிறார் அப்படின்னா, இயேசு பவனி வருகிறார். இந்த நாளை உலகம் முழுவதும் குருத்தோலை ஞாயிறாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த பவனி வரும்பொழுது 9வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரிப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த பவனியில முக்கியமான ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன? ஓசன்னா என்று சொல்லி தேவனை ஆர்ப்பரித்தார்கள். இந்த ஓசன்னா அப்படின்னா கர்த்தாவே ரட்சியும் என்று அர்த்தம். ஓசன்னா என்ன? கர்த்தாவே ரட்சியும் என்று அர்த்தம். ரைட். இந்த பகுதியை நம்ம வாசித்தோம். இந்த பகுதியில் 4வது வசனத்தை வாசிக்கும் போது, இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று யாருக்கு சொல்லு? சீயோன் குமாரத்திக்கு சொல் என்றார். நல்ல கவனிங்க. இப்போ இயேசு எருசலேமுக்கு வருகிறார். அவர் எருசலேமுக்கு வரும்போது அவர் எதுல வருகிறார் அப்படின்னா, ஒரு கழுதையின் மேல் ஏறி வருகிறதை நீங்க பார்க்க முடியும். என்னடா இயேசு கழுதையில வராரு அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. நல்ல கவனிங்க. யூத ராஜாக்கள் எல்லாருமே கழுதையில தான் பவனி வருவாங்க. புறஜாதி ராஜாக்கள் தான் குதிரையில பவனி வருவாங்க. நான் வேதத்துல இருந்து காட்டுறேன் பாருங்க. 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 33வது வசனத்தையும் 34வது வசனத்தையும் வாசிக்கலாம். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி எங்க கொண்டு வாங்க? கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் என்ன செய்ய கடவான்? ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவான். நல்ல கவனிங்க. தாவீது சொல்லுகிற வார்த்தை, தன்னுடைய மகனா இருக்கிற சாலமோனை எதுல ஏற்றுகிறான்? கழுதையின் மேல் ஏற்றுகிறான். எதற்காக கழுதையின் மேல் ஏற்றுகிறான்? அவனை ராஜாவாக அபிஷேகம் செய்வதற்கு. என்னொரு வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 10வது வசனம்.
வெள்ளை கழுதைகளின் மேல் ஏறுகிறவர்களே, நியாயஸ்தலத்தில் வீற்றிருக்கிறவர்களே, வழியில் நடக்கிறவர்களே, இதை பிரஸ்தாபியுங்கள். வேதம் சொல்லுகிறது, வெள்ளை கழுதையின் மேல் ஏறுகிறவர்களே, நியாயாசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர்களே. அப்ப நியாயாசனத்தில் வீற்றிருக்கிறவர்கள் எதுல வருகிறாங்க அப்படின்னா கழுதையின் மேல் வருகிறார்கள். நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் தேசத்துல இந்த கழுதைக்கு தான் விலை அதிகம். கழுதைக்கு தான் விலை அதிகம். குதிரையை விட ஒட்டகத்திற்கு விலை அதிகம். ஒட்டகத்தை விட கழுதைக்கு தான் ரேட் அதிகம். நேற்று நான் இதை படிக்கும்போது திடீர்னு பார்த்தா நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு லிட்டரு கழுதைப்பால் எவ்வளவு? 7,000 ரூபாய். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த கழுதை அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்ட உடனே அது ஒரு அற்பமான மிருகமாக என்ன செய்யப்படுகிறது? பார்க்கப்படுகிறது. அவன் கடையில் கழுதையை மாட்டி என்னைய பாரு யோகம் வரும்னு பார்க்க சொல்கிறான். என்னைய பாரு யோகம் வரும்னு சொல்கிறான். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அந்த கழுதைய ஒரு அற்பமாக வீட்டில் இருக்கிற ஆளை திட்டுறது கூட கழுதை அப்படிங்கிறோம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இனி கழுதுன்னு திட்டினா சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இயேசுநாதரை சுமந்ததே என்னதுதான்? சொல்லுங்க, கழுதை. அப்ப நம்மளுடைய பார்வையில் அது அற்பமா இருக்கலாம். இந்த கழுதை என்பது ஒரு மேன்மையின் அடையாளம். கழுதை என்பது என்னங்க? ஒரு மேன்மையின் அடையாளம். நல்ல கவனிங்க. இப்ப இயேசு எருசலேமுக்கு வருகிறார். இப்போ என்ன சொல்றாரு பாருங்க, கழுதையையும் கழுதை குட்டியையும் அங்க என்ன செய்யப்பட்டிருப்பாங்க? கட்டி வைத்திருப்பாங்க. அவைகளை நீங்க என்ன செய்துட்டு வாங்க? அவிழ்த்துட்டு வாங்க. அவிழ்க்கிறவங்க கேட்டா என்ன சொல்லுங்க? ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவன் என்ன செய்திருவான் அப்படின்னா அனுப்பி விடுவான். இப்போ அந்த கழுதை வந்தாச்சு. இப்போ கழுதையின் மேல் இயேசு ஏறி வருகிறார். நல்ல கவனிங்க. கழுதையும் கழுதை குட்டியும் கொண்டு வந்து அவைகளின் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை என்ன செய்தார்கள்? ஏற்றினார்கள். நல்ல கவனிக்கணும். இப்ப கழுதையின் மேல இயேசு என்ன செய்யப்படுகிறார்? ஏற்றப்பட்டார். ஏன் கழுதையின் மேல யாரை ஏற்றுவாங்க அப்படின்னா ராஜாவை தான் ஏற்றுவாங்க. பிரைஸ் எல்லாம். இப்ப இந்த யூதர்கள் இயேசுவை ராஜாவாக நினைத்து இவரை என்ன செய்கிறாங்க? கழுதையின் மேல் ஏற்றுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். 8வது வசனம், திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே என்ன செய்தார்கள்? பரப்பினார்கள். இப்ப இயேசு வராரு. வரும்போது ஓசன்னா என்று ஆர்ப்பரிக்கிறார்கள். ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறார்கள். ஓசன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னேன்? கர்த்தாவே எங்களை ரட்சியும். பிரைஸ் அல்லாஹ். கொஞ்சம் நல்ல கவனிங்க. இவர் வருகிறார். இந்த பகுதியை யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது 12வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிற இஸ்ரவேலின் ராஜா என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் அல்லாஹ். இவர் சாதாரண மனிதனாய் வரல. ஜனங்கள் அவரை ராஜாவாய் ஏற்றுக்கொண்டு அவரை என்ன செய்கிறாங்க? கொண்டு வருகிறாங்க. இன்னொரு வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 13வது
வசனம். 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 13வது வசனம். அவர்கள் தீவிரமாய் அவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளின் உயரத்தில் அவன் கீழே விரித்து எக்காளம் ஊதி யெகூவை ராஜாவாக்கினார்கள். கொஞ்சம் நல்ல கவனிக்கணும். இப்ப ராஜாவாய் அவங்க உருவாக்கும் போது என்ன செய்கிறாங்க? வஸ்திரங்களை அவரவர் தங்கள் வஸ்திரத்தை என்ன செய்கிறாங்க? விரிக்கிறாங்க. சில நேரத்தில் சில ஊர்வலம் போகும்போது சில பைலவான் என்ன செய்வாங்க அப்படின்னா, தான் போட்டிருக்கிற மேல் சட்டையை கலத்தி, சிலவன் வேட்டியை கூட கலத்துவான், அதை அப்படியே சுற்றி விசிலும் அடிச்சுட்டு ஒரு சைஸாக ஃப்ரெண்டில் போவான். பார்த்துருக்கீங்களா? கோஷம் எழுப்பிட்டு. ஏன்? அவனுக்குள்ள இருக்கிற வைராக்கியம். தலைவா இல்லை, அவன் யார் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறான்? அந்த வருகிற அந்த தலைவன் மேலே வச்சு நம்பிக்கை, ஒரு மகிழ்ச்சி. அவன் என்ன செய்வான்னா, தான் என்ன செய்கிறான் என்பதை அறியாமலேயே அவன் என்ன செய்வான்னா செயல்படுகிறத நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் அதெல்லாம் பார்க்கல பாருங்க, ரொம்ப பாவமாக இருக்கு உங்களை பார்த்தா. சரி, ரைட். இப்போ இயேசுநாதரை கழுதையின் மேல் ஏற்றினார்கள். தங்கள் வஸ்திரங்களை என்ன செய்கிறாங்க? கழற்றி விரிக்கிறான். ஏன்? அவன் விரிக்கப்படுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, அவங்க ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார்கள். என்ன செய்கிறாங்க? எதிர்பார்க்கிறார்கள். திரளான கூட்டம். பிரைஸ் தி லார்ட். வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், சுமார் 2.5 லட்சம் ஜனங்கள் என்ன செய்தாங்களாம்? அந்த எருசலேமுக்குள்ள வந்தாங்களாம். ஏன்னா அந்த நாள் ஒரு பஸ்காவை ஆசரிக்கிற ஒரு நாளாக இருந்தது. எருசலேமில் இருந்து வந்தவர்கள் மாத்திரம் 1 லட்சம் பேர் அப்படிங்கிறான். பிரைஸ் தி லார்ட். வேதத்தில் வாசிக்கும் போது எல்லாரும் சொல்றாங்க, திரளான ஜனங்கள் அவரை என்ன செய்தது? பின்தொடர்கிறதே. கேட்குறாங்கல்ல யோவான் எழுதின சுவிசேஷத்தில், திரளான ஜனங்கள் இவரை பின்தொடர்கிறார்களே. அப்போ 3.5 லட்சம் பேர் ஒரு மனிதனுக்கு பின்பாக கடந்து செல்லுகிறார்கள். அந்த பவனியில் எத்தனை பேர்? 3.5 லட்சம் பேர். பிரைஸ் தி லார்ட். அப்ப நல்ல கவனிங்க, இந்த 3.5 லட்சம் ஜனங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை அப்படின்னா, இந்த இயேசுவை நம்ம ராஜாவாய் மாற்றினா நமக்கு எந்த குறைவும் இல்லை. நமக்கு எந்த குறைவும் இல்லை. ஏன்? இவர் நேரத்துக்கு நேரம் நல்ல சாப்பாடு கொடுக்கிறாரு, வியாதியெல்லாம் சுகமாக்குகிறாரு, நல்ல பிரசங்கம் பண்றாரு. இவரை நம்ம ராஜாவா ஏற்றுக்கொண்டுட்டா நம்முடைய வாழ்க்கையை எப்படி வாழலாம் அப்படின்னா, நல்ல ஆசீர்வாதமாய் சுகபோகமாய் வாழலாம் என்று நினைத்த ஜனங்கள் இயேசுவை ராஜாவாக ஏற்படுத்த நினைத்தார்கள். நல்ல புரிந்து கொள்ளணும். வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே எங்களை ரட்சியும், எங்களை காப்பாற்றும். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 118வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தாவே ரட்சியும் அப்படின்னு எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் ஹீப்ரு பாஷையில் ஓசன்னா என்று அர்த்தம். அப்போ ஓசன்னா அப்படின்னா என்ன? கர்த்தாவே எங்களை ரட்சியும். Glory to God. இப்ப நல்ல கவனிங்க, அந்த நாட்களில் ரோமருடைய ஆட்சி இருக்கிறது. பிலாத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான்.
இப்ப இந்த யூதர்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படின்னா, இந்த இயேசுவை நான் எப்படியாகிலும் அந்த கோட்டையில கொண்டு உட்கார்ந்து வச்சிட்டோம் அப்படின்னா, ராஜாவாக நம்ம இவரை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, ராஜாவாக நம்ம உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த குறைவும் இல்லை. நமக்கு சொல்லுங்க, எந்த குறைவும் இல்லை அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஓசனா என்று சொல்லி அவரை என்ன செய்கிறார்கள்? உயர்த்துகிறதை பார்க்க முடியும். ஓசனானா என்ன அர்த்தம் சொன்னேன்? கர்த்தாவே ரட்சியும். ரைட், நல்லா புரிந்து கொள்ளுங்க. ராஜா அல்ல, ஆனா இந்த யூதர்கள் இயேசுவை ராஜாவாக என்ன செய்ய போகிறாங்க? தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு இவரை ராஜாவாக ஆக்க நினைக்கிறார்கள். இப்ப எருசலேம்ல பவனி வந்து கொண்டிருக்கிறது, திரளான கூட்டம். பிரைஸ் எல்லாம் பார்க்கிறவங்க எல்லாம் அவரை பின்தொடர்கிறார்கள். ஏன்? இயேசு யாராக மாற போறாரு? ராஜாவாக மாற போகிறார். இப்ப எருசலேம்ல பவனி வந்து கொண்டே இருக்கிறது. பவனி வந்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு இடத்துல வந்த உடனே ரோடு இரண்டாக பிரிகிறது. ரோடு இரண்டாக பிரிகிறது. இப்போ வலது பக்கம் திரும்பினா பிலாத்தினுடைய கோட்டை, இடது பக்கம் திரும்பினா என்ன அப்படின்னா தேவ ஆலயம் இருக்கிறது. இப்ப ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? இயேசுவை எங்க கொண்டு போயிடணும்? எங்க கொண்டு போயிடணும்? பிலாத்தினுடைய கோட்டைக்கு கொண்டு போயிடணும். ஏன்? அவரை ராஜாவாக மாற்றி விட வேண்டும். நல்ல கவனிங்க. பிரைஸ் அல்லாஹ். இயேசுவை அவர்கள் என்ன செய்தார்கள்? ராஜாவாக அவரை சிங்காசனத்தில் வைப்பதற்கு அவர்கள் தீர்மானம் பண்ணினார்கள். இப்ப இயேசு கழுதையின் மேல ஏறி வருகிறார். பிரைஸ் அல்லாஹ். இந்த பஸ்கா 15ஆம் தேதி, ஒவ்வொரு நிசான் மாதத்தில் 15ஆவது தேதி என்ன செய்யப்படணும்? அடிக்கப்படணும். பஸ்கா ஆசரிக்கணும். அது பஸ்காவின் நாள், அது பஸ்காவை ஆசரிக்க வேண்டிய நாள். ஆகையினால தான் திரளான ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த பட்டணத்திற்குள் கடந்து வந்தார்கள். நல்ல கவனிங்க. இப்ப இயேசு அங்க வருகிறார். ஒரு பஸ்கா ஆசரிக்கப்படணும் அப்படின்னா, அந்த பண்டிகை ஆசரிக்கப்படணும் அப்படின்னா பலி செலுத்தப்படுகிற ஆடு, பஸ்காவுக்கு அடிக்கப்படுகிற ஆடு 5 நாளைக்கு முன்பதாக என்ன செய்யப்படணும் அப்படின்னா ஆசாரியனிடத்தில் காட்டப்படணும். பலி செலுத்துவதற்கு முன்பாக பஸ்கா ஆடு என்ன செய்யப்படணும் அப்படின்னா ஆசாரியனிடத்தில் காட்டப்பட வேண்டும். ஏன்? ஆசாரியே அந்த ஆடை பரிசோதிக்கணும். அந்த ஆட்டில் பழுது எதுவும் இருக்குதா, அந்த ஆடு நல்லா இருக்கிறதா, அது தெரிந்து கொள்ளப்பட்ட ஆடு தானா அப்படின்னு ஆசாரியன் ஓகேன்னு சொன்னதான் அந்த ஆடு என்ன செய்யப்படணும்? பலி இடப்படணும். நல்ல கவனிங்க. நடக்கிற சம்பவம் என்ன? பஸ்காவுக்கு முன்பதாக 5 நாளைக்கு முன்பதாக இயேசு என்ன செய்யப்படணும் அப்படின்னா ஆசாரியனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். யாருக்கு முன்பாக நிற்க வேண்டும்? காரணம் என்ன? இயேசு என்ன செய்ய போகிறார்? பஸ்காவாக அவர் அடிக்கப்பட போகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த ஜனங்களுக்குள்ள என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னா இயேசுவை எப்படியாகிலும் ராஜாவாக்கி விட வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனா இப்போ சென்டர் பாயிண்ட்ல வந்து நிற்குது. எல்லா ஜனங்களும் இப்ப ராஜா வருகிறார் அப்படின்னா, ஒரு பவனி வருகிறார் அப்படின்னா தலைவர் நடுவில் வருவார். முன்னாடி ஒரு கூட்டம் போகும், பின்னாடி ஒரு கூட்டம் வரும், நடுவில் கொஞ்சம் கூட்டம் அவரை சுற்றி இருக்கும் இல்லை? இப்போ ஒரு கூட்டம் என்ன செய்திருச்சு அப்படின்னா முன்பாக என்ன செய்திருச்சு? போயிருச்சு. ஆனால் இப்போ இயேசு அவர்களுக்கு முன்பாக கடந்து செல்லலை. அவர் என்ன செய்தார் அப்படின்னா தேவ ஆலயத்திற்கு நேராக கடந்து சென்றார். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இயேசு யூதருக்கு மட்டும்
ராஜாவாக யூதருக்கு மட்டும் ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்தா அவர் என்ன செய்திருப்பார்? அவர் வலது பக்கமாக அவர் பிலாத்தினுடைய கோட்டைக்கு போயிருப்பார். ஆனா இயேசு என்ன நினைத்தார் தெரியுமா? புறஜாதிகளுக்காக, அவர் நமக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக உங்களையும் என்னையும் மனதில் நினைத்து அவர் பிலாத்தினுடைய கோட்டைக்கு போகல சார். அவர் எங்க போனார் அப்படின்னா, தேவாலயத்திற்கு கடந்து சென்று தன்னை ஆசாரியனுக்கு முன்பாக ஒரு பழுதட்ட ஆட்டுக்குட்டியாய் அவர் நிற்கிறார். எதற்காக தெரியுமா? உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக. ஆனா யூதர்கள் என்ன நினைத்தார்கள்? இந்த இயேசுவை நமக்கு சொந்தமான ஒரு ராஜாவாக மாற்ற வேண்டும் என்று நினைத்தார்கள். பிரைஸ் அல்லாஹ். இயேசு அப்படி நினைக்கல. இயேசு என்ன நினைச்சார் தெரியுமா? பிரைஸ் அல்லாஹ். புறஜாதி ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் தேவனிடத்தில் சேர வேண்டும். இயேசு கழுதையின் மேல ஏறி வந்தது பவனி அல்ல. இயேசு கல்வாரி சிலுவையில உங்களுக்காகவோ எனக்காகவோ மரித்தாரே, அதுதாயா பெருசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நான் கொண்டாடப்பட வேண்டியது என்ன அப்படின்னா சிலுவை. கொஞ்சம் நல்ல கவனிங்களேன். கொலோசியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்க. கொலோசியர் 2வது அதிகாரம் 14வது 15வது வசனம். நமக்கு எதிரடையாகவும். எல்லாரும் அந்த வசனத்தை எடுங்க தயவு செய்து. கல்வாரி சிலுவையில் நடந்தது என்ன? கர்த்தர் நமக்காக என்ன செய்தார்? வாசிங்க. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து ஓ glory to God. அவைகளின் மேல் சிலுவையிலே சொல்லுங்க, இயேசு வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இன்னொரு பொது மொழிபெயர்ப்புல வாசிக்கிறேன் பாருங்க. நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். என்ன செய்தாரப்பா? நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் என்ன செய்தார்? அழித்து விட்டார். கடன் பத்திரம் அப்படின்னா கடன் வாங்கினவன் யார்? கடன் கொடுத்தவனுக்கு அடிமையானவன். பிரைஸ் அல்லாஹ். 1-2 இல்ல, வேதம் சொல்லுகிறது பல கொண்ட ஒப்பந்தம், எழுதப்பட்ட கையெழுத்து. வேதம் சொல்லுகிறது அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். ராமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாய் எழுதப்பட்ட ஓ glory to God எல்லா அடிமைத்தனத்தையும், எல்லா கடன் பத்திரங்களை எல்லாவற்றையும் இயேசு என்ன செய்தாரா? சிலுவையில அழித்து விட்டார். தம் சிலுவையினால், நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, தம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியினால ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின் படைக்கலன்களை கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்குள்ளாக்கும்படி ஊர்வலமாக இழுத்து சென்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப சிலுவையில கர்த்தர் தனக்கு நமக்கு உண்டாக்கின வெற்றி என்ன தெரியுமா? பிரைஸ் எல்லாம் எல்லா அதிகாரங்களையும், எல்லா
அதிகாரங்கள், எல்லா ஆட்சியாளருடைய அதிகாரங்களை இயேசு என்ன செய்தார்? பறித்து கொண்டார். என்ன செய்து கொண்டார்? அவர் எடுத்துக்கொண்டார். இதை நீங்க புரிந்து கொள்ளணும். வேதம் அதுதான் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றிற்கும், பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றிற்கும், எல்லா அதிகாரங்களும் யாருக்கு உட்பட்டு இருக்கிறது அப்படின்னா இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறது. இப்ப வேதம் சொல்லுகிறது, இயேசு சிலுவையில் கிடைத்த வெற்றியினாய். நீங்க நினைக்கலாம், சிலுவையில் அப்படி எனக்கு என்ன சார் வெற்றி கிடைச்சது, சிலுவையில் இயேசு மரித்ததுனால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு நீங்க கேட்பீங்கன்னா, உங்க வாழ்க்கையில இருந்த எல்லா அடிமைத்தனத்தின் நுகத்தை, எதற்கெல்லாம் உங்க வாழ்க்கை அடிமைத்தனத்திற்குள் இருந்ததோ, யாரெல்லாம் உங்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்களோ, அந்த எல்லா சாபங்களையும் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? கல்வாரி சிலுவையில் அவர் என்ன செய்தார்? வெற்றி சிறந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கல்வாரியில ஆண்டவர் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. சாத்தானை, அவனுடைய அதிகாரங்களை இயேசு என்ன தெரியுமா? கல்வாரி சிலுவையில ஜெயித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப மனுஷனுடைய எதிர்பார்ப்பு அல்ல, தேவன் எதை செய்யணும்னு தீர்மானித்திருந்தாரோ அந்த தீர்மானித்தது பெருசுங்க. நான் இப்படி சொல்லுவேன் பாருங்களேன். இயேசு அவனுடைய தாயாரும் கானாவூர் கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க இல்ல. அப்போ கல்யாணத்துக்கு வராங்க. கல்யாணத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, திராட்சரசம் குறைவுபட்டது. இப்போ இயேசுனுடைய தாய் இயேசுகிட்ட வந்து சொல்றாங்க, எப்பா திராட்சரசம் என்ன செய்திருச்சு? குறைஞ்சிருக்கு. எதை எதிர்பார்த்து சொன்னாங்க? இவரால எதையாகிலும் என்ன செய்ய முடியும் என்று நம்பி இயேசுவினிடத்தில் வந்து அவர் சொல்லுகிறத பார்க்க முடியும். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரல. என் வேலை இன்னும், நல்லா புரிஞ்சு கொள்ளணும், என் வேலை இன்னும் வரல. வேலை வராதற்கு முன்பதாகவே இயேசு என்ன செய்தார் அப்படின்னா, அது கானாவூர் கல்யாணத்தில் செய்தப்பட்ட அற்புதம் என்பது இயேசு செய்த முதல் அற்புதம் இல்லை, முதல் அற்புதம். நல்ல கவனிங்க. அப்போ இயேசு அவருடைய வேளை வருவதற்கு முன்பதாகவே அவர் என்ன செய்தார் அப்படின்னா, அற்புதத்தை செய்தார். 3.5 ஆண்டு காலம் அவர் செய்த ஊழியத்தில் எத்தனையோ அற்புதங்களை, அடையாளங்களை அவர் செய்தார். மரித்தவனை உயிரோடு எழுப்பினார் இல்ல. செத்து போன லாசருவை உயிரோடு எழுப்பி அவனை உயிர் உள்ளவனாய் நிறுத்தினாரா இல்லையாங்க? நிறுத்தினார். அப்ப நல்ல கவனிங்க, அவருடைய வேளை வருவதற்கு முன்பதாகவே இயேசு இவ்வளவு அற்புதத்தை செய்ய முடியும் அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 23வது வசனம், அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான என்ன வந்தது? வேளை வந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இயேசுவினுடைய வேளை வருவதற்கு முன்பதாகவே இயேசு அற்புதத்தை செய்ய முடியும் அப்படின்னா, இப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, மனுஷகுமாரன் மகிமை அடையும்படியான என்ன வந்திருக்கிறது? வேளை வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. வேளை வருவதற்கு முன்பதாகவே இயேசு அற்புதத்தை செய்ய முடியும் அப்படின்னா, இப்போ மனுஷகுமாரன் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட, ஹல்லேலூயா, அவர் தன்னுடைய எல்லா அதிகாரத்தையும், ஓ glory to God, அவர் உரிந்து கொண்டு அவனை, சாத்தானை, பிசாசானவனை அவர் சிலுவையில் என்ன செய்தார் அப்படின்னா, தன்னுடைய காலின் கீழாக நசுக்கி அவனுக்குண்டான எல்லா அதிகாரத்தையும் எடுத்துக்கொண்டார்.
வேளை வருவதற்கு முன்பதாகவே அவரால் இவ்வளவு அற்புதம் செய்ய முடியும்னா நீங்க நம்பணும், இயேசுவினுடைய வேளை வந்தது. அவர் கல்வாரி சிலுவையில் மரிக்கக்கூடிய வேளை வந்தது. அவர் மரித்தார், மூன்றாவது நாள் அவர் உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்படி சொல்லட்டேன், சாத்தானை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே இயேசுவால் அவ்வளவு வல்லமை செய்ய முடியும்னா, அவ்வளவு அற்புதத்தை செய்ய முடியும்னா, சாத்தானை ஜெயித்ததுக்கு பிற்பாடு ஆண்டவரால் எவ்வளவு அற்புதத்தை செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் எல்லா அதிகாரத்தையும், எல்லாம் சொல்லுங்க, எல்லா அதிகாரத்தையும் அவர் போகும்போது கொண்டு போகலை. இயேசு கொண்டு போனாரா? சொல்லுங்க, கொண்டு போனாராங்க? இல்லை. அப்போ என்ன செஞ்சுட்டு போனார்? கல்லறைக்குள்ளே வச்சுட்டு போயிட்டாரா? இல்லை. இயேசு என்ன செய்தார் அப்படின்னா, அந்த அதிகாரத்தை தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. தன்னை விசுவாசிக்கிறவனுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். தன்னை பின்பற்றுகிற சீசர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். அவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை பார்க்கிலும் எதை என்ன செய்வானா? பெரிய காரியங்களை செய்வான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை விட அவன் என்ன செய்வானா? பெரிய காரியங்களை செய்வான். கொஞ்சம் நல்ல விசுவாசிங்க. யாரு செய்வா சார் இது? அவரை விசுவாசிக்கிற, அவரை பின்தொடர்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த அதிகாரம் என்ன செய்யும் அப்படின்னா, நான் செய்த காரியங்களை விட, நான் செய்த அற்புதங்களை விட உங்களாலையும் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, அற்புதங்களை செய்ய முடியும். அற்புதங்களை செய்ய முடியும். இது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம். இந்த அதிகாரத்தை ஆண்டவர் எப்படி கொடுத்தார் அப்படின்னா, சிலுவையில் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் மரித்து அவனுக்குண்டான எல்லா அதிகாரத்தையும் அவர் வாங்கி கொண்டு, எப்பா இந்த உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் உண்டு, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நான் இந்த உலகத்தை நான் ஜெயித்திருக்கிறேன், இந்த உலகத்தில் நீங்க இருக்கிறீங்க, இந்த உலகத்தில் இருக்கிறது வர இந்த அதிகாரத்தை, எந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போகிற இந்த அதிகாரத்தை நீங்க என்ன செய்யுங்க? பயன்படுத்துங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எதுவரை பயன்படுத்துங்க அப்படின்னா, இயேசு முதலாவது வருகை அவர் என்ன செய்தார் அப்படின்னா, கழுதையின் மேல வருவார். கழுதையின் மேல அவர் வந்தார். இரண்டாவது ஆண்டவர் வரும் பொழுது வெள்ளை குதிரையின் மேல வருவார்னு வேதம் சொல்லுது. அவர் இரண்டாவது வரப்போகிறார். எதுல வரப்போகிறாரு? வெள்ளை குதிரையின் மேல் வரப்போகிறார். கொஞ்சம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ கொடுக்கப்பட்ட அதிகாரம். அப்போ இன்றைக்கும் நம்ம உட்கார்ந்து கொண்டு என்ன செய்தோம் தெரியுமா? தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், தாவீதின் குமாரனே என்னை ரட்சியும். எத்தனை பேர் சொல்றோம், என்னை காப்பாற்றும் ஆண்டவரே? இன்னைக்கும் ஓசன்னான்னு சொல்லி குருத்தோலை எடுத்துக்கொண்டு ஓசன்னான்னு சொல்லுகிறது பெருசு இல்லை, என்னை ரட்சியுன்னு சொல்றது பெருசு இல்லை. கர்த்தர் உங்களை என்னையும் ரட்சித்திருக்கிறார், உங்களை என்னையும் ரட்சித்திருக்கிறார். அதை நீங்க நம்பணும். நான் இயேசுவின் ரட்சிப்பை நான் பெற்றிருக்கிறேன், இயேசுவுடைய ரட்சிப்பை நான் அடைந்திருக்கிறேன். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்ல, இந்த ரட்சிப்பை நாம் கொண்டாடுவது தான் நம்முடைய பலனே. இன்னொரு வசனத்தை வாசிங்க. விசேஷம் 7வது அதிகாரம் 9, 10. சீக்கிரம் வாசிங்க. வெளிப்படுத்துற விசேஷம் 7வது அதிகாரம் 9, 10. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, நல்ல கவனிங்க, சகல ஜாதிகளும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரரிலும் வந்து
ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலையை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். எப்படி நிற்க கண்டேன்? குருத்தோலையை பிடிச்சு கொண்டு இயேசுவுக்கு முன்பாக நிற்க கண்டேன். இப்ப நிற்கிறவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கு உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம எப்படி ஆர்ப்பரிக்கும் அப்படின்னா, எங்களை ரட்சியும் தேவனே அப்படி இல்லை, எங்களை ரட்சித்தவரே, எங்களை மீட்டவரே. என்ன உங்களுக்கு புரியல பாருங்க. ரட்சியும் அப்படின்னா எங்களை என்ன செய்யும்? மறுபடியும் எங்களை காப்பாற்றும். நீங்க தான் எங்களை ரட்சிக்கணும், உம்மை தவிர வேற யாரும் இல்லைன்னு சொல்றோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எப்பா சிலுவையில் உன்னுடைய மீட்புக்கு தேவையான, உன் ரட்சிப்புக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் என்ன செய்துட்டேன்? நான் கொடுத்துட்டேன். ஒருத்தர் மீட்கப்படணும் அப்படின்னா, ஒருத்தர் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா ஒரு ஆடு அடிக்கப்படணும். இப்போ இயேசு என்ன செய்தார்? கல்வாரி சிலுவையில் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் என்ன செய்தார்? அடிக்கப்பட்டார். அவர் சிந்தின இரத்தத்தினால நீங்களும் நானும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? மீட்கப்பட்டிருக்கிறோம். இப்ப நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இரட்சிப்பிற்காக, அவர் என்னை இரட்சித்ததற்காக, அவர் என்னை மீட்டெடுத்ததற்காக நான் அவருக்கு நன்றி உள்ளவனாயிருக்கணும். அவருக்குரிய மகிமையை நாம் கொடுக்கணும். பிரைஸ் அல்லாஹ். அவருக்கு உண்டான மகிமையை, அந்த வசனத்தை வாசிங்க. மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். அப்ப நம்ம ஆராதனை செய்யும் பொழுது நம்ம ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துறோம். இதை நீங்க புரிந்து கொள்ளணும். அதனால தான் ஆராதனை ரொம்ப முக்கியம். ஆராதனை ரொம்ப முக்கியம். வேதம் சொல்லுது, அவருக்கு ரட்சிப்பை கொடுத்த தேவனுக்கு. யோனா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்க. 2:9. நானோ வெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு நான் என்ன செய்வேன்? நானோ வெனில் என்ன செய்வேன்? துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். அவன் என்ன சொல்றான்? நான் எப்படி பலியிடுவேன்? துதியின் சத்தத்தோடு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு அவன் சொன்ன உடனே, கொஞ்சம் நல்லா புரிந்து கொள்ளுங்க, அந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். அவன் சொல்றான், நானோ வெனில் என்ன செய்வேன்? துதியின் சத்தத்தை உமக்கு நான் செலுத்துவேன். அந்த துதியின் சத்தத்தினால நான் பலியிடுவேன். பிரைஸ் அல்லாஹ். இப்ப துதியின் சத்தத்தை நான் எழுப்பும் போது, அந்த பலியை நான் ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது, அவன் சொல்றான், ரட்சிப்பு யாருடையதுப்பா? கர்த்தருடையது. இப்ப இந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்வதற்கு, இந்த விடுதலையை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்வேன்? கர்த்தரை நான் துதிப்பேன். அப்படி சொன்ன உடனே அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவை கரையிலே. ஓ glory to God. நீங்க எப்பெல்லாம் தேவனுக்கு நீங்க மகிமையை செலுத்துகிறீர்களோ, எப்பெல்லாம் ஆண்டவரை துதிக்கிறீர்களோ, நான் சொல்லுவேன், உங்களை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால அவிழ்க்கப்படுவதை நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா.
அதுக்காக தான் ஆராதனைக்கு வாங்கன்னு சொல்லுது. அதுக்காக தான் கர்த்தரை துதிங்கன்னு சொல்லுது. அவன் சொல்றான், ரட்சிப்பு கர்த்தருடையது, நான் எதற்காக காத்து கொண்டிருக்கிறேன். யோனா இந்த வார்த்தை எங்க இருந்து சொல்லுதான்? மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து சொல்றான். என்னை ரட்சிக்க யாரால முடியும் அப்படின்னா அவரால் மட்டும்தான் முடியும். யாரால மட்டும்தான் முடியும்? கர்த்தரால மட்டும்தான் இந்த மீனின் வயிற்றுக்குள்ள இருக்கிற என்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நம்பி அவன் சொல்றான், அவர் என்னை காப்பாற்றுவதற்கு நான் ஒன்று செய்யணும், அவரை துதிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது, நான் அவருடைய ரட்சிப்பின் நாமத்தை உயர்த்தும் பொழுது, நான் அவருக்குரிய பலியை நான் செலுத்தும் போது என்ன நடக்கும் தெரியுமா? மீனின் வயிற்றுக்குள்ள இருக்கிற என்னை அவர் வெளியே கொண்டு வருவார். பிரைஸ் அல்லாஹ். அவருடைய நாமத்தை உயர்த்தி பாருங்க. மீனின் வயிற்றுக்குள்ள இருந்த யோனாவை ஆண்டவர் உடனே கட்டளை இடுகிறார், அவனை கொண்டு கரையில போடு. அவன் மனம் திரும்பிட்டான். அவன் மனம் திரும்பிட்டான். நான் சொல்லுவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. புதிங்க பிரதர், கர்த்தருக்குரிய மகிமையை கர்த்தருக்கு கொடுங்க. அதுதான் நீங்க செலுத்துகிற ஆராதனை. ஏதோ 2 பாடல்களை பாடுகிறது ஆராதனை அல்ல. வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய வாய்களிலிருந்து சத்தம் வெளியே வரணும். பாலகருடைய வாயில என்ன உண்டாகும்? அவரை துதியின் சத்தம் உண்டாகும். இது தீர்க்க தரிசனம் உண்டாகணும். இதை தேவன் விரும்புகிறான். ஆனால் நான் சர்ச்சைக்கு வரேன், ஆலயத்தில் வந்து உட்கார்றேன், கையும் தட்ட மாட்டேன், பாட்டும் பாட மாட்டேன். கர்த்தர் உங்க ஆராதனை விரும்புவாரா? உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகுமா? உங்களுக்கு விடுதலை உண்டாகுமா? ஒன்றும் நடக்காது. ஏன்? அவர் விரும்புகிறத நான் செய்யலையே. அவர் விரும்புகிறத நான் செய்யும் போது தாங்க நான் விரும்புகிறத அவர் செய்வார். வேதம் சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தியே நீ கெம்பீரித்து களிகூரு. சகரியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். சீக்கிரம் 9:9. குமாரத்தியே என்ன செய்ப்பா? மிகவும் களிகூரு. எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இருமா, என்ன செய்ய? கெம்பீரி, மிகவும் களிகூரு. தேவனுடைய சமூகம், தேவனுடைய ஆலயம் என்பது நீ களிகூறுகிற இடம், நீ தேவனை ஆராதிக்கிற இடம். பிரைஸ் அல்லாஹ். ஆராதிச்சு பாரு. வேதம் சொல்லுது, நீ கம்பீரி, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எப்போ நீங்க களிகூறுகிறீர்களோ, கிறிஸ்துவுக்குள் ஆராதனையில் எப்போ நீங்க களிகூறுகிறீர்களோ, அப்போ ராஜாவும் இருதயத்திற்குள்ள வந்துடுவார். மகிழ்ச்சி உனக்குள்ள வந்துடும், மகிழ்ச்சி உனக்குள்ள வந்துடும், சந்தோஷம் உனக்குள்ள வந்துடும். ஒன்றும் வரமாட்டுக்கு. ஏன் வரமாட்டுக்கு? நான் தான் கையே தட்டுறது இல்லையே, நான் தான் பாட்டே பாடுறது இல்லையே. பிரைஸ் எல்லாம். களி கூடுதுன்னா என்ன? 10 பேர் நிற்கும் போது அங்கே ஒரு சத்தம் உண்டாகும்ல. சத்தம் உண்டாகுமா? உண்டாகுதாங்க. உங்களெல்லாம் பார்த்தா சத்தம் போடுற ஆள் மாதிரியே தெரியல. சத்தம் உண்டாகுமா பிரதர்? ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவை கொடுக்குது இல்லை? ஒரு நிறைவை உண்டாக்குகிறது தான் களி கூறுகிறது. நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் களி கூறுகிறீர்களோ, எந்த இடத்துல நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களோ, அது உங்களுக்கு என்ன கொடுக்கும் தெரியுமா? ஒரு நிறைவை கொடுக்கும். எதை கொடுக்கும் சொல்லுங்க? நிறைவை கொடுக்கும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்ப ஆலயத்திற்கு நான் வரும் பொழுது நான் வெறுமையாய் உள்ள வரேன். அப்ப நிறைவை நான் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தரை ஆராதிக்கணும். கர்த்தரை என்ன செய்யணும் சொல்லுங்க சத்தமா? கர்த்தரை ஆராதிக்கணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அதுதான். அவருக்கு முன்பாக நிற்கிற நீங்கள் என்ன செய்யணுமா? அவரை உயர்த்தணும். ஆட்டுக்குட்டியானவரை உயர்த்தணும், அடிக்கப்பட்டவரை உயர்த்தணும். அவர் உயர்த்தப்படும் பொழுது அவர் எங்கெல்லாம் உயர்த்தப்படுகிறாரோ, எங்க அன்னைக்கு ஒரு பாம்பு கடிச்சிச்சு, எல்லாவனும் செத்து கிடக்குறான்.
ஆண்டவர் சொல்றாரு, அவ்வளவுதானே, ஒரு சர்ப்பத்தை செய்து அதை உயர்த்துங்கிறாரு. அவன் செய்தான், அதை நோக்கி பார்த்த அத்தனை பேரும் பிழைச்சான். பிழைச்சானா இல்லையாங்க? சொல்லுங்க, பிழைச்சானா இல்லையா? நான் சொல்லுவேன், அது என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தரை உயர்த்தினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எங்கெல்லாம் அவரை உயர்த்துகிறீர்களோ அங்கெல்லாம் நீங்கள் மேன்மை அடைவீர்கள், மேன்மை அடைவீர்கள். நான் இப்படி சொல்றேன், கல்வாரி சிலுவையை நீங்க உங்க வாழ்க்கையில எந்தெந்த பகுதியிலெல்லாம் உயர்த்துகிறீர்களோ அந்த இடத்திலெல்லாம் கல்வாரியில் உங்களுக்காக செய்யப்பட்ட செயல்படுகிற காரியங்களினால் நீங்கள் மேன்மை அடைவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு மேலே இயேசு என்ன செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட எல்லா கையெழுத்தையும் என்ன செய்துட்டாரு? கேன்சல் பண்ணிட்டார். நோ அக்ரிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்துட்டாரு? கிழிச்சு போட்டுட்டார். உங்கள் மேலே இருந்த தரித்திரத்தை எடுத்து அவர் ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டார். எல்லா சாபத்தையும் என்ன செய்துட்டாரு? எடுத்து போட்டார். பிரைஸ் எல்லாம். இப்போ என்ன உண்டாகுது? நீ ஆசீர்வாதமாக இருக்கணும். உன் பாடுகள் எல்லாம் நான் ஏற்றுக்கொண்டுட்டேன், உன் துக்கங்களை எல்லாம் நான் சுமந்துட்டேன், என்னால் தான் உனக்கு சமாதானம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். சொன்னாரா இல்லையாப்பா? சொன்னார்ல. அப்போ நல்ல கவனிங்க, என்ன ஒரு வசனத்தை வாசிங்க, முடிக்கிறேன். சங்கீதம் 118 அதிகாரம் 24 வசனம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து. கொஞ்சம் நல்ல கவனிங்க, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இது கர்த்தர் உண்டு பண்ணின, எல்லாரும் சொல்லுங்க, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளில் என்ன செய்யணுமா? மகிழ்ந்து களி கூர்ந்து மகிழ கடவோம். நான் சொல்கிறேன், கர்த்தர் படைத்த ஒவ்வொரு நாட்களையும் நீங்கள் களி கூறும்போது அந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நான் இப்படி சொல்கிறேன், இன்றைக்கி உலகம் முழுவதும் குருத்தோலை ஞாயிறை கொண்டாடிட்டு இருக்கிறாங்கல்ல. இந்த நாளை நான் குருத்தோலை ஞாயிறை கொண்டாட சொல்லலை, அதை குறித்து நம்ம தியானிக்கணும். அதில் ஒரு சொல்லப்பட்ட செய்தி இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நாட்களை நான் எப்படி பார்க்கணுமா? விசேஷித்தவைகளாய் பார்க்கணுமா? விசேஷித்த நாட்களாய் நீங்கள் பார்க்கும்போது தான் அந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வேதம் இங்கே என்ன சொல்லுது? இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளில் நான் என்ன செய்யணும்? களி கூர்ந்து மகிழ கடணும், களி கூர்ந்து மகிழணும். அப்படின்னா என்ன? ஆராதனையில் ஒரு களி கூறுதல் உண்டாகணும், ஆராதனையில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகணும், ஆராதனையில் நான் நிறைவை பெற்றுக்கொள்ளணும். இந்த 3 இருந்தால் தாங்க நான் கேட்கிற பிரசங்கம், நான் கேட்கிற செய்தி நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறத பார்க்க முடியும். அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்கள் காரியம் வாய்க்க பண்ணுவா. நீங்கள் எப்போ என்ன செய்யணும்? இந்த நாளில் நீங்கள் விசேஷித்த நாளாக பார்க்குறீங்களோ, நான் அநேக முறை சொல்கிறேன், ஆலயத்திற்கு வரும்போதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்போடு வரணும். ஆலயத்திற்கு வரும்பொழுதெல்லாம் கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை இன்னைக்கு செய்வார், என்னோடு கூட கர்த்தர் பேசுவார், ஆராதனையில் என்னோடு கூட இடைபடுவார், நான் ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு பலனை தருவார் அப்படின்னு நீங்கள் விசுவாசித்து உள்ள வரும்பொழுது தான். காரணம் என்ன? நீங்கள் வருவதற்கு முன்பதாகவே இந்த நாளை நீங்கள் எப்படி பார்த்துட்டீங்க? அதை ஒரு விசேஷ நாளா, உங்க அற்புதத்தின் நாளா அதை நீங்க பார்த்ததுனால இப்ப என்ன உண்டாகும் தெரியுமா? நீங்க எதை எதிர்பார்த்தீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்லுவேன், உங்க காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆராதனையில் கடந்து வரும்போது அவருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்தும் பொழுது, அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை நீ செலுத்தும் போது அவரால் உங்க காரியம் என்ன செய்யும்? வாய்க்கும். ஹல்லேலூயா. காரணம், உங்களுக்காக எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் அவர் செய்து முடித்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எதற்கு செய்து முடித்திருக்கிறார் தெரியுமா? ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ்வதற்காக.
கல்வாரி சிலுவையை இந்த வாரம் முழுவதும் பரிசுத்த நாட்களாய் ஆசரிக்கப்படுகிறது. இந்த நாளில் அதிகமாய் சிலுவையை தியானிங்க. அதிகமாய் சிலுவையை உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியிலெல்லாம் நீங்கள் உயர்த்தணும்னு நினைக்கிறீங்களோ உயர்த்தி பாருங்க. கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் மேன்மை அடைவதை, உங்கள் காரியம் வாய்ப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தரை துதிப்போமா, கர்த்தரை துதிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாமே, எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாமே, எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாமே. உனக்காக ஹல்லேலூயா ராஜாவாய் பிறந்தவர், உனக்காக ராஜாவாய் பிறந்தவர், உனக்காக ராஜாவாய் பிறந்தவர் உனக்குள் வாழ விரும்புகிறார், உனக்குள் வாழ விரும்புகிறார். எனக்கு அன்பான திருச்சபையே, ஓ ரியால்பனா சேகேத்தி நிகடா ஹல்பனா, இயேசு உனக்காக உனக்காக உனக்குள் வாழ விரும்புகிறார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உங்களுக்காக உங்களுக்குள் வாழ விரும்புகிறார். என் ராஜாவாய் வாழ விரும்புகிறார். ஓ தேங்க்யூலா. அவர் உங்களுடைய ராஜாவாய் இருப்பாரே ஆனால், நான் மறுபடியும் சொல்றேன், அவர் உங்கள் ராஜாவாய் இருப்பாரே ஆனால், நீங்க யாராக தெரியுமா இருக்கிறீங்க? ராஜகுமாரனாய் ராஜகுமாரத்தியாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்கள் ராஜாவின் பிள்ளை, நீங்க ராஜாவின் பிள்ளை, நீங்க ராஜகுமாரன், நீங்க ராஜகுமாரத்தி. அப்படி ஒன்ன பாரு. எனக்குள் ராஜா இருக்கும் பொழுது, எனக்குள் ராஜா இருக்கும் பொழுது நான் சாதாரணமானவன் அல்ல, நான் சாதாரணமானவன் அல்ல. எனக்குள் இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, எனக்குள் இருக்கிறவர் ராஜா. எங்க நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் என் ஆண்டவராய் இருக்க இயேசு கிறிஸ்து அவர் இனி வரப்போகிறது. அவர் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார், ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார், ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். இந்த பூமியை ஆட்சி செய்யும்படி அவர் வரப்போகிறார், அவர் வரப்போகிறார். சபையே சொல்லு, சொல்லு, நான் ராஜாவுடைய பிள்ளை, நான் ராஜாவுடைய பிள்ளை. எனக்கு ஒரு குறையும் இல்லைன்னு சொல்லு. நான் ராஜாவுடைய பிள்ளையாய் பிறந்திருக்கிறதுனால, நான் அரண்மனையில பிறந்திருக்கிறதுனால எனக்கு ஒரு குறைவு இல்லை. எங்க அரண்மனையில பிறந்த குழந்தைக்கு குறைவு இருக்குமா? அரண்மனையில பிறந்த குழந்தைக்கு குறைவு இருக்குமா? ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு குறைவும் உண்டாகாது, உனக்கு ஒரு குறைவும் உண்டாகாது. உன் குறைவை நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் நிறைவாக்குகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நிறைவாக்குகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நிறைவை பெற்றுக்கோ, நிறைவை பெற்றுக்கோ, நிறைவை பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. சபையே ஒரு நிறைவை பெற்றுக்கோ, நிறைவை பெற்றுக்கோ, நிறைவை பெற்றுக்கோ. நிறைவான ஆவியானவர் உனக்குள் வரும்போது குறை இருக்காது, குறை இருக்காது. நான் சொல்றேன், குறை இருக்காது. நிறைவான ஆவியானவர் உனக்குள் வரும் பொழுது குறைவு இருக்காது. ஹல்லேலூயா. இயேசு ராஜா முன்னே செல்கிறா, ஒசன்னா கீதம் பாடுவோ. இயேசு ராஜா முன்னே செல்கிறா, வேகம் சென்றிடுவோ. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்று போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே.
யோசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் பயமுமில்லை கலக்கமில்லை பயமுமில்லை கலக்கமில்லை கர்த்தனாமுடனே. ஜெயமே ஹோசன்னா ஜெயமே ஹோசன்னா ஜெயம் நமக்கே. ஹோசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும் எரிகோட்டை முன்னே வந்தாலும் எரிகோட்டை முன்னே வந்தாலும் பயமுமில்லை கலக்கமில்லை பயமுமில்லை கலக்கமில்லை கர்த்தனுடனே. ஹோசன்னா ஜெயமே ஹோசன்னா ஜெயமே ஹோசன்னா ஜெயம் நமக்கே. ஹோசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும் அல்லேலூயா துதி மகிமை. ஆமென் 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 ஆமென். glory 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 துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா எங்கள் ராஜா எங்கள் ஹோசன்னா ஜெயமே ஹோசன்னா ஜெயமே ஹோசன்னா ஜெயம் நமக்கே. ஹோசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஹோசன்னா இடம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஹோசன்னா இடம் பாடுவோம். ஹோசன்னா ஜெயமே ஹோசன்னா ஜெயமே ஹோசன்னா ஜெயம் நமக்கே. ஹோசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்து வந்தாலும் கஷ்டங்கள் தேடி வந்தாலும் பயமுமில்லை கலக்கமில்லை பயமுமில்லை கலக்கமில்லை கர்த்தனுடனே. ஹோசன்னா ஜெயமே ஹோசன்னா ஜெயமே ஹோசன்னா ஜெயம் நமக்கே. ஹோசன்னா ஜெயம் நமக்கே. மரணத்தை ஜெயித்தவர் மரணத்தை ஜெயித்தவர் பாதாளத்தை வென்றவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். இயேசு சொல்றார், நான் மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உன்னோடு இருக்கிறேங்கிறாரு. நான் உன்னோடு கூட இருக்கிறேங்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு சொல்லுகிறார், நான் மரித்தேன், நான் உயிர் தெழுந்தேன், சதா காலங்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேங்கிறாரு. நான் உங்களோடு இருக்கிறேங்கிறாரு. சொல்லுங்க, நான் உங்களோடு இருக்கிறேன். இயேசு சொல்லுகிறார், உன்னோடு இருக்கிறேன். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ அக்கினியில நடக்கும் போது நான் உன்னோடு இருக்கிறேன். அது ஒண்ணு மேல புரளாது. அக்கினியினால நீ வேகாது இருப்பாய். உன்னை காப்பாற்றும்படி, உன்னை விடுவிக்கும்படி, உன்னை ரட்சிக்கும்படி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாதே,
நீ பயப்படாத சகோதரா, நீ பயப்படாத சகோதரி, நீ பயப்படாத. நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னை மரண பரியந்தமோ நடத்துவேன்னு கர்த்தர் சொல்றாரு. நான் உன்னை மரண பரியந்தமோ நடத்துவேன். அப்படியே ஒப்பு கொடுப்போமா? பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நல்ல வேளையில உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி அப்பா. சிலுவையில நீர் எங்களுக்காக மரித்து ஆண்டவரே ஜெயத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. சாத்தானின் சகல அதிகாரத்தை நீர் எடுத்துக்கொண்டு அவனை மேற்கொள்வதற்கு அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தின்படி இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்யும். எங்கள் காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஜெயமாக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஜெயமாக்கப்பட்டிருக்கிறது. ஜெயமான வாழ்வை வாழ கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆராதனையில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.